ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி. அதாவது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மேசம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மேச ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள் அப்படி என்னன்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்களாக திகழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மன வலிமை அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் இந்த வேலையை செய்ய முடியலன்னு சொல்லிவிட்ட வேலையை கூட மிகவும் திறமையாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க. யார் சொன்னாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்காத ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்களாக திகழ்கிறாங்க. உயர்ந்த குறிக்கோள் உடையவங்களாகவும் கலை மற்றும் அழகு போன்றவை ரசிக்கக்கூடியவங்களாகவும் ரொம்பவும் தைரியம் மிக்கவங்களாகவும் திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அன்பானவங்க, குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாகவும் இந்த மேசம் ராசிக்காரங்க திகழ்வாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாகவும் நிர்வாக திறமை அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச குணாதிசயமாக இருக்குங்க. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் எல்லாமே உங்களை விட்டு தீர நீங்கள் உங்களது உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில குணத்தை மாற்றிக்கிட்டாலே உங்களது வாழ்க்கை வளமானதாக அமையுங்க. அதில் என்ன முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் முன்கோபத்தை சொல்லலாங்க. உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தால் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு விஷயத்தை இழந்திருப்பீங்க. மேலும் பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிட்டாலுமே உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களது முன்கோபத்தால் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, அதை குறைச்சிக்கிறதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் அடைஞ்சிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அவசரப்படுறது, அதிக உணர்ச்சி வசப்படுறது, வீண் சண்டை செய்யறது, இது எல்லாமே குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான வழியில் அமையும். மேசம் ராசி கால புருஷனின் முதலாவது ராசியாக திகழக்கூடியதாக இருக்குங்க. ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகை கொண்டதாகவும் வெள்ளாட்டு வடிவத்தை ராசி சின்னமாக கொண்டதாகவும் இந்த மேசம் ராசி அமைஞ்சிருக்கு. இதை ஒரு பஞ்சபூதத்தில் நெருப்பு ராசி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதன் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, சரராசி தத்துவம், அறம் சார்ந்த தத்துவமாக அமைஞ்சிருக்கு. இந்த மேசம் ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம்னு இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கிய ஒரு ராசியாக காணப்படுது. இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவானுங்க. சூரியன் உச்சமடையும் ராசியும் சனி பகவான் நீச்சமடையும் ராசியுமா இருக்கிறது இந்த மேசம் ராசி. உடல் பாகத்தில் தலைப்பகுதியை குறிக்கக்கூடியதாகவும் இது ஒரு வறண்ட ராசியாகவும் கருதப்படுது. இந்த ராசிக்காரங்க உடல் உழைப்பால் உயரக்கூடியவங்களாகவும் கடின வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதையும் தாங்கும் மனதை உடையவங்களாகவும் பெரும்பாலான மேசராசிக்காரங்க தலைமை தாங்கும் திறமை உடையவங்களாகவும் திகழ்வாங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தீர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பரிகாரமாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்க கூடுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, தொடர்ந்து நாம் இந்த மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகள் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சனி பகவான் வக்கரத்துலேயும், அயன சைன போகஸ்தானத்தில் ராகுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதம். இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே பெற்ற இந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே தைரியம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உங்களது ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய தைரியத்தின் மூலம் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். பணவரவு இதுவரை இருந்ததை விடவே சிறப்பாக இருக்கும். தொழில் விஷயங்கள் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் அமைவதாக இந்த மாதம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராக
அதிகப்படியாக இருக்கும். உங்களது மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படுங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் நிதானமாக செயல்படுத்தினா நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற உங்களது சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாக அமையுங்க. செலவுகளை குறைக்கிறதன் மூலம் பண தட்டுப்பாடு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் பேச்சில் கடுமை காட்டாமல் இருந்தால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிபுரியும் இடத்துல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போது எல்லாமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடுங்கிறதுனால கவலை எதுவும் பட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கட்டாயம் காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மன மகிழ்வுபடியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் நண்பர்கள் மற்றும் உங்களோட உறவினர்கள்கிட்ட பேசும் பொழுதே கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதாக இருக்குங்க. ஏன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் எழக்கூடும். அப்படிங்கிறதுனால பேச்சு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு அவங்களோட மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். முன்கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிறதுமே நல்லதாக இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். உங்களது வேலையை கண்டு மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களது வேலை சிறப்பாக இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமையுங்க. செல்வ நிலை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? இந்த மாதம் உங்களுக்கு செல்வ நிலை உயர்ந்து காணப்படும். நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்னு கூட சொல்லலாம். அரசியல் துறையில் உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமான நிலை இருந்திருந்தால் அந்த நிலைகள் எல்லாமே மாறுங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படணும். பண விஷயத்தில் ரொம்பவும் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். மாணவர்களுக்கு மற்றவங்க கூட பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இப்போ மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு எதிராக பேசினவங்க எல்லாமே கொஞ்சம் அடங்குருவாங்க. உங்களது பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களது இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உங்களோட பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் அனைத்துமே செய்து முடிக்க நீங்கள் சற்று அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. உங்களது செயல்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அனைத்து முட்டுக்கட்டைகளுமே விலகி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெறும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே தக்க சமயத்தில் கிடைக்கும் வாய்ப்பு அமையும். உங்களது தொழில் சிறப்பாக அமையறதன் மூலம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அடுத்து மேசம் ராசியில் உள்ள கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் மாணவர்களுக்கு அவங்களோட கல்வியில் திறமை அப்படிங்கிறது வெளிப்பட்டு காணப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் அப்படிங்கிறது தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு புதிய முயற்சிகளையுமே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும். காரியத்தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே மிகவும் கவனமாக செய்யணுங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. மற்றவங்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பதுமே ரொம்பவும் சிறப்பான பலன்களை அமைச்சு கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால செலவு விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீங்களா ரொம்பவும் நல்லதாக அமையும் இந்த மாதம் உங்களுக்கு. மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் என்னனால அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் மற்றும் புதன் வெள்ளி இந்த 3 தினங்களுமே அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 13 மற்றும் 14. இந்த 2 தினங்களுமே சந்திராஷ்ட தினமாக இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். வாகனம் ஓட்டும் பொழுது எல்லாமே ரொம்பவும் வேகமாக போகாதீங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க. வீண் வாக்குவாதங்கள் அன்றைய தினம் எழக்கூடுங்கிறதுனால பேச்சு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அதுவும் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இந்த சந்திராஷ்டம தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்னைக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா 6ஆம் தேதி அதிர்ஷ்ட தினமாக அமைஞ்சிருக்கு. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். முன்பு கூறியது போல தாங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மறைய நீங்கள் பரிகாரமாக தொடர்ந்து முருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களது தொழில் வளர்ச்சி
வளர்ச்சி மேன்மை அடையும். மேலும் காரிய தடைகள் விலகும். உங்களது குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து மனம் மகிழும்படுவதற்கும் உங்களது அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வகையில் அமைவதற்குமே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதுணையாக அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.